Hi viewers, welcome to Keerthi sanjeev channel. இப்போ நம்ம பார்க்க போற ரெசிபி 7 கப் கேக். ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம், அதோட ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள்: 1 கப் கடலை மாவு, 1 கப் நெய், 1 கப் துருவிய தேங்காய், 15 முந்திரி பருப்பு. முந்திரி பருப்புக்கு பதிலா நீங்க பாதாம் பருப்பு கூட எடுத்துக்கலாம். 2.5 கப் சுகர். நான் எல்லாமே 200 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். 1 கப் பால். இப்போ நம்ம ஒரு பிளேட்ல கொஞ்சமா நெய் தடவி அந்த பிளேட்ல கிரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற முந்திரி பருப்பை மிக்ஸி ஜார்ல போட்டு பொடி பண்ணிக்கோங்க. இப்போ அந்த பொடி பண்ணி இருக்கிற முந்திரி பருப்புல நம்ம எடுத்து வச்சிருக்க தேங்காய் துருவலை போட்டு தண்ணி ஊத்தாம அரைச்சிக்கலாம். ரொம்ப ஃபைனா அரைக்க வேண்டாம். இப்போ ஒரு கனமான பாத்திரத்துல கடலை மாவை போட்டு லைட்டா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கடலை மாவோட பச்சை வாசனை போற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் துருவல் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் நெய் ஊற்றலாம். நெய் வந்து 3/4 கப் நெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சமா எடுத்து வச்சுக்கோங்க, அது நம்ம லாஸ்டா ஊற்றிக்கலாம். இப்போ 1 கப் பால். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்டவ் வந்து ஸ்லோ ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் 2.5 கப் சுகர். இதுக்கு 3 கப் சுகர் எடுப்பாங்க. நான் வந்து 2.5 கப் எடுத்திருக்கேன். 3 கப் சேர்த்தோம்னா ரொம்ப ஸ்வீட்டா இருக்கிற மாதிரி இருக்கும், அதனால நான் 2.5 கப் எடுத்திருக்கேன். இப்போ சுகர் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சுகர் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு 15 மினிட்ஸுக்கு லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா கட்டி இல்லாம கிண்டிக்கோங்க. இப்போ நம்ம கைவிடாம நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி கெட்டி ஆனதுக்கு அப்புறம் நம்ம மீதி வச்சிருக்கிற நெய்யை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். ஒரு 3-4 மினிட்ஸுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லயே இருக்கட்டும். கடலை மாவோட கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வரும். இந்த மாதிரி எல்லாம் சுருண்டு வரும்போது நம்ம இந்த ஸ்வீட் எடுத்து நம்ம கிரீஸ் பண்ணி வச்சிருக்கிற ட்ரேல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். பூனை நெய்ல டிப் பண்ணி லைட்டா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா ஈவனா. இப்போ நல்லா எல்லாம் ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இப்போ நான் நைஃப் வச்சு இதை கட் பண்ணிடலாம். இந்த நைஃப்ல லைட்டா கீ தடவிக்கோங்க. ரொம்ப சூடு ஆறணும்னு தேவையில்லை, நம்ம லைட்டா சூடா இருக்கும் போதே நம்ம கட் பண்ணி வச்சிடலாம். உங்களுக்கு எந்த ஷேப் தேவையோ அந்த ஷேப்புக்கு நீங்க கட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கூல் ஆனதுக்கு அப்புறம் நம்ம இன்னொரு பிளேட்டுக்கு மாத்திரலாம். இப்போ நல்லா கூல் ஆயிடுச்சு. நம்ம பர்ஃபியை பிளேட்டுக்கு வேற பிளேட்டுக்கு மாத்திரலாம். பாருங்க, ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம், ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும். இதே மாதிரி அளவுகளோட நீங்களும் உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க. பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃபீட்பேக்கை கமெண்டா எனக்கு அனுப்புங்க. கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.